அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணொலி பதிவினூடாக சந்திருக்கின்றோம். ஸ்டேலுக்குள் பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்களுடைய தொலைபேசிகளை ஹேக்கிங் செய்து ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் ஸ்டேலுக்கு மிக பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றன. அடுத்து மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் ஸ்டேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள். ஹமாஸ் தாக்குதலிலும் காசாவில் ஸ்டேல் இராணுவத்திற்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்தைய நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வெளி பீரங்கி தாக்குதல்களில் 17 பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 26 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நூஷ்ராட் அகதிகள் முகாம், பீட் கனூன் மற்றும் காசா நகரம், வடக்கு காசா, கான்யூனிஸ் அருகாமை என பல்வேறுபட்ட பிரதேசங்களின் மீது ஸ்டேலுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அதேபோல லெபனானுக்குள் ஸ்டேல் நடத்திய தாக்குதல்களிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 11 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக காசாவிலும் சரி லெபனானிலும் சரி ஸ்டேல் இராணுவம் நடத்தக்கூடிய தாக்குதல்களில் அதிக அளவிலான சிவிலியன்களின் உயிரிழப்புகள் அங்கே தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் இருந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் வடக்கு காசா பகுதியில் ஸ்டேல் இராணுவத்தினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அங்கு பதுங்கியிருந்த கமாஸினுடைய அல்கசாம் போராளிகள் மிக கடுமையான தாக்குதல் நடத்தியதில் 4 ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 3 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. வடக்கு காசாவில் கமாஸினுடைய முழுமையாக தாங்கள் கைப்பற்றப்பட்ட பகுதி என்று சொல்லி ஸ்டேல் இராணுவம் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போதே அங்கு மறைந்திருந்த கமாஸ் போராளிகள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் கமாஸினுடைய தாக்குதல்கள் சிறிது சிறிதாக காசாவில் அதிகரிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு புறத்தில் ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதல்கள் மிக கடுமையாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் கமாஸினுடைய தாக்குதல்களும் இங்கே ஸ்டேல் இராணுவத்திற்கு இழப்புகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன. அடுத்து ஈரானினுடைய ஹேக்கர்ஸ், இணைய வழி ஹேக்கர்ஸ் நடத்திய மிகப்பெரிய சம்பவம் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக நேதன்யாகுவினுடைய கூட்டாளி ஸ்டேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் பென்னி கான்ஸினுடைய தொலைபேசியை அவர்கள் ஹேக்கிங் செய்து குறிப்பாக நேதன்யாகு, பென்னி கான்ஸ் மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகளுடைய பல்வேறுபட்ட அந்தரங்க புகைப்படங்கள், அவர்களுடைய பல்வேறுபட்ட அந்தரங்க ரீதியிலான செயற்பாடுகள் குறித்த புகைப்படங்கள், வீடியோ பதிவுகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக நேதன்யாகுவினுடைய தனிப்பட்ட பெண் மருத்துவருடன் பென்னி கான்ஸ் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்தரங்க உறவு குறித்த காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதே போல நேதன்யாகு அக்டோபர் 7 தாக்குதல் குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய தவறான நடவடிக்கைகள், கமாசுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்வதில் பின்னடிப்பதற்காக அவர் மேற்கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் தொடர்பான உரையாடல்களையும் அவர்கள் ஹேக்கிங் செய்து வெளிவிட்டு நேதன்யாகுவுக்கும் நேதன்யாகுவின் கூட்டாளிகளுக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். இவர்களுடைய அந்தரங்க புகைப்படங்கள், இவர்களுடைய கூட்டாளிகளுடைய பல திருவிளையாடல்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமன்றி ஸ்டேலினுடைய அணுசக்தி நிலையத்தினுடைய கணனிகளுக்குள் புகுந்து அங்கே மிகப்பெரிய அளவிலான ஏறக்குறைய 150 ஜிபிக்கு மேற்பட்ட டேட்டாக்களை முற்றாக அவர்கள் திருடி சென்றிருப்பதான செய்திகள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ஏனெனில் ஸ்டேலினுடைய அணுசக்தி நிலையம் தொடர்பான தகவல்கள், ஸ்டேலினுடைய அணு ஆராய்ச்சி சம்பந்தமான தகவல்கள், ஸ்டேலினுடைய அணு ஆயுத தயாரிப்பு தொடர்பான நடவடிக்கைகள் அனைத்தும் மிக மிக ரகசியமாக அங்கே பேணப்பட்டு கொண்டிருக்கின்றன. யாருக்கும் தெரியாத முறையில் மிக ரகசியமாக ஸ்டேல் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகளில் மிக முக்கியமான தகவல்களை எல்லாம் ஈரானின் ஹேக்கர்ஸ் தற்போது கைப்பற்றி ஈரான் IRGC இராணுவத்திற்கு அனுப்பி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே இனியொரு தாக்குதல் ஈரானுடைய அணுசக்தி நிலைகள் மீது ஸ்டேல் நடத்தினால் ஸ்டேலின் உடைய அணுசக்தி நிலையங்கள், அதனுடைய செயற்பாடுகள், அதில் ஊடுருவி பெற்றிருக்கக்கூடிய தகவலின் ஊடாக ஈரான் பதிலடி கொடுப்பதற்கு இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவும் என்ற செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. எனவே ஈரானினுடைய ஹேக்கர்ஸ் பெரிய அளவில் அவர்களுடைய அந்தரங்க விடயங்கள், அணுசக்தி நிலையத்தினுடைய பல்வேறுபட்ட தகவல்களை பெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் ஜெருசலேமில் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றம் மீண்டும் நேதன்யாகுவுக்கு அழைப்பாணி கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் ஸ்டேலிய ஊடகங்கள் மத்தியில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகின்றது. ஏனெனில் இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஸ்டேலினுடைய தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மீது
மிகப்பெரிய ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. பல நூற்றுக்கணக்கான கோடி அரசு பணத்தை கையாளுதல் செய்தமை, பல்வேறுபட்ட இராணுவத்திற்கு ஆயுதங்கள் வாங்கக்கூடிய திட்டத்திலிருந்து பல்வேறுபட்ட மேம்பாட்டு திட்டங்களில் அவர் மிகப்பெரிய அளவிலான பண மோசடியை, ஊழல் மோசடியை செய்தார் என்ற குற்றச்சாட்டுகள் நாடளாவிய ரீதியில் எழுந்திருந்தன. அதற்காக மிகப்பெரிய போராட்டங்கள் கூட அங்கு ஆரம்பித்திருந்தன. அந்த போராட்டத்தில் தான் அவர் நீதிமன்றங்களுடைய அதிகாரங்களை குறைமதிப்புக்கு உட்படுத்தி பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை அதிகரிப்பதனூடாக தான் தப்பிப்பதற்கான ஒரு சட்டமூலத்தை ஏற்றுவதற்கும் நெதன்யாகு முயற்சி செய்திருந்தார். ஆனால் நீதிமன்றத்தினுடைய சுயாதீனத்தை குறைப்பதற்கு எதிராக அங்கு எதிர்க்கட்சிகள் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டெழுந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதால் நெதன்யாகுவினுடைய ஆட்சி கவிழக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், அங்கு ஒரு நெருக்கடி நிலை இருந்தது. அப்போது அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலை பயன்படுத்தித்தான் அவர் அந்த அரசியல் நெருக்கடியிலிருந்து, ஊழல் நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொண்டார் என்பது யாவரும் அறிந்திருக்கக்கூடிய விடயம். இந்த நிலைமை காரணமாகத்தான் இந்த ஹமாஸுடன் யுத்த நிறுத்தம் செய்து கொள்ளாமலே ஹமாஸினுடைய தாக்குதலில், ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் இருந்து தாம் ஸ்டேலை பாதுகாப்பது என்ற ஒரு பகட்டு வார்த்தையை கூறி தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தை நீடிப்பதனூடாக தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை அங்கே நிலைப்படுத்துவதில் அல்லது அரசியல் அதிகாரத்தை அங்கு வைத்திருப்பதில் மிக முக்கியமாக இந்த யுத்தத்தை ஒரு சாக்காக நெதன்யாகு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இங்கே முற்றுமுழுதான உண்மை நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இதுவரை அழைக்கப்படாத நெதன்யாகுவினுடைய ஊழல் மோசடி குற்றச்சாட்டு வழக்குகளை ஜெருசலேம் நீதிமன்றம் மீண்டும் இவர் ஆஜராகி அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அல்லது விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளது என்ற செய்திகளை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். இது எந்தளவு தூரம் நெதன்யாகுவினுடைய அரசியலுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனெனில் ஏற்கனவே பணைய கைதிகளின் விடுதலையில் நெதன்யாகு சரியாக செயற்படவில்லை, வேண்டுமென்றே பணைய கைதிகளின் விடுதலையை தாமதப்படுத்தினார் என ஜோப் கெலண்ட், ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சர் நெதன்யாகுவினால் தூக்கி வீசப்பட்ட கெலண்ட் அவர்கள் பல ஊடகங்களுக்கு அங்கு நேர்காணலில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நெதன்யாகு வேண்டுமென்றே பணைய கைதிகளின் உயிர்கள் மீது அக்கறை இல்லாது இருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுக்களை கெலண்ட் முன்வைத்திருக்கின்றார். இந்த விடயங்களை நெதன்யாகுவுக்கு எதிராக மிகப்பெரிய கோவலையே ஸ்டேலியர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ஊழல் குற்றச்சாட்டு, அது சார்ந்த வழக்குகளை தற்போது ஜெருசலேம் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டிருப்பது அங்கு புதிய சிக்கலை நெதன்யாகுவுக்கும் கூட்டாளிகளுக்கும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ஹிஸ்புல்லாக்கள் கடந்த 24 மணி நேரத்தில் 184 ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் கொண்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை வடக்கு இஸ்ரேலுக்குள் நடத்தி இருக்கின்றார்கள். இதில் IDF-னுடைய இராணுவ நிலைகள், பொது கட்டிடங்கள், இஸ்ரேல் குடியேற்றவாசிகளின் குடியிருப்புகள் என்பவற்றை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவிலான சம்பவம் அங்கு நடைபெற்றிருக்கின்றது. 184 ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஸ்டேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கின்றன. இதில் பல ஏவுகணைகள், ட்ரோன்களை ஐண்டோம்கள் சுட்டு வீழ்த்தினாலும் கூட சில ஏவுகணைகள், ட்ரோன்கள் துல்லியமாக இலக்கை தாக்கி இருக்கின்றன. இதனால் இஸ்ரேலுக்குள் பரவலான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் பலர் காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் இராணுவ நிலைகளுக்கும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதல் காரணமாக வடக்கு இஸ்ரேலினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளுக்குள் ரெட் அலர்ட், சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு சைரன்கள் தொடர்ச்சியாக ஒலிக்க விடப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. எனவே ஹிஸ்புல்லா, ஹமாஸினுடைய தாக்குதல்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் ஸ்டேலை மிக கடுமையாக சாடி முதல் முறையாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக அரேபிய மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய இஸ்லாமிய உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருகின்றார்கள், அங்கு இவர்கள் செய்து கொண்டிருப்பது அப்பட்டமான போர்க்குற்றம், ஈரானுடைய இறையாண்மையை மீறி இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈரான் மண்ணில் இவர்கள் தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என முதல் முறையாக ஈரானுக்கு ஆதரவாக பகிரங்கமாகவும் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் சவுதி அரேபியா மிக கடுமையான துணியில் முறை பேசியிருக்கின்றார்கள். முகமது பின் சல்மானினுடைய நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் ஏற்கனவே பல விடயங்களை பேசி வருகின்றோம். நேற்று முன்தினம் வெளியிட்ட காணொலியில் கூட ஈரானுடைய இராணுவ தளபதியும் சவுதி அரேபியானுடைய இராணுவ தளபதியும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். சவுதியினுடைய இளவரசரும் ஈரானினுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியானும் ஒரு தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலை தான்.
ஈரான் மீது இவர்கள் நடத்தும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஸ்டேல் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கின்றார்கள் என அமெரிக்காவும் ஸ்டேல் குறித்தும் ஒரு மிக கடுமையான கருத்துக்களை சவுதி அரேபியா தற்போது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான துணியில் தெரிவித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியா மட்டுமல்ல மற்றும் பல்வேறுபட்ட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடுகள் துருக்கியாக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், இந்தோனேசியாவாக இருக்கலாம், பல மாநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நேரடியாக ஸ்டேல் மீதும் அமெரிக்கா மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய உச்சி மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபையிலே ஸ்டேலினுடைய உறுப்புரிமையை முடக்குவதற்கு அவர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஸ்டேலுக்கு ஆயுத விற்பனையை உலகம் முழுவதும் இருந்து தடை செய்ய வேண்டும். ஸ்டேலுக்கு ஆயுத விற்பனை தொடர்ச்சியாக நடைபெறுவதால் அந்த ஆயுதங்கள் காசாவிலும் லெபனானிலும் இனப்படுகொலைக்கு போர்க்குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, பிராந்தியத்தில் மோதலை தூண்டிவிடுவதற்கு ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் முழுக்க காரணமாக இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கைக்கு கூடுதலாக உச்சி மாநாட்டினுடைய இறுதி அறிக்கையாக ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் ஏற்றுமதி செய்வதை தடை செய்ய வேண்டும் என அனைத்து நாடுகளுக்கும் ஒரு பகிரங்க அழைப்பை இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு விடுத்திருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு அதில் மிக முக்கியமான 2 விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். ஸ்டேல் முழுக்க இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் போர்க்குற்றங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலைகள் குறித்து அமெரிக்கா கண்டும் காணாமல் ஸ்டேலை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க எதிராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொள்ள இன்னும் சில நாட்கள் இருக்கும் சூழ்நிலையில், டொனால்ட் ட்ரம்ப் ஒருவேளை அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டால் ஸ்டேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு தீவிர நிலைப்பாட்டை, ஈரானுக்கு எதிரான தீவிர நிலைப்பாட்டை, ஸ்டேலுக்கு ஆதரவான ஒரு தீவிரமான நிலைப்பாட்டை எடுக்கலாம் என பலரும் எதிர்வு கூறும் சூழ்நிலையில் தான் இஸ்லாமிய உச்சி மாநாட்டில் சவுதி அரேபியா மற்றும் இஸ்லாமிய நாடுகளினுடைய பல தலைவர்கள் மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கைகளை ஸ்டேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் என்பதை இங்கு நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவர்கள் வெறும் அறிக்கைகளுடனும் கண்டனங்களுடனும் நின்று விடாமல் உண்மையில் ஸ்டேலுக்கு எதிராக, ஸ்டேலின் கூட்டாளிகளுக்கு எதிராக ஏதாவது காய்களை நகர்த்த போகின்றார்களா, இந்த பிராந்தியத்தில் பாலஸ்தீனத்தை பாதுகாப்பதற்காக, காசாவை பாதுகாப்பதற்காக களத்தில் இறங்கி ஏதாவது செய்ய போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அல்லாது விட்டால் வழக்கமான இவர்களுடைய கடும் கண்டனங்களைப் போல, கடுமையான எச்சரிக்கைகளைப் போல வெற்று அறிக்கைகளிலும் வெற்று தீர்மானங்களிலும் இந்த இஸ்லாமிய உச்சி மாநாடும் கடந்து சென்று விடுமா என்பதை அவர்களுடைய அடுத்த நடவடிக்கைகள் தான் இங்கே தீர்மானிக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்து நெதர்லாந்தினுடைய தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் கால்பந்து ரசிகர்கள், ஸ்டேலினுடைய கால்பந்து ரசிகர்கள், ஸ்டேலியர்கள் தாக்கப்பட்டார்கள். 14 பேர் வரை அங்கு காயமடைந்தார்கள் என்ற செய்தியை பார்த்திருந்தோம். அதையடுத்து நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரத்தில் இருந்த ஸ்டேலியர்கள் அவசரமாக டெல்லவில் இருந்து விமானங்கள் விடப்பட்டு அவர்கள் ஸ்டேலுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஸ்டேல் நெதர்லாந்து அவசர பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஸ்டேலுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அங்கு திரண்டிருந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள், இஸ்லாமிய மக்கள் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தை கலைப்பதற்கு போலீஸ் அதிகாரிகள் முற்பட்டவர்களை அங்கு போலீஸ் அதிகாரிகளுக்கும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல் வெடித்திருக்கின்றது. இதனடுத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போலீஸ் அதிகாரிகளுடன் மிகப்பெரிய மோதலில் 2 கார்களை தீ வைத்து கொளுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து டச்சு போலீசார் அங்கு திரண்டிருந்த மக்களில் பலரை, போராட்டக்காரர்களை கைது செய்து அழைத்து சென்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் 2வது தடவையாக ஸ்டேலியர்களுக்கு எதிராக அல்லது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஒரு மிக பெரும் போராட்டம் வெடித்திருக்கின்றது. போலீஸுடன் அங்கிருக்கும் மக்கள் மோதும் அளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் அங்கு தீவிரமாக இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக பதிவாக இருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அடுத்து உலகளவில் இருக்கக்கூடிய யுத்தங்களையும் மோதல்களையும் ஆய்வு செய்து வரக்கூடிய பிரிட்டனை சேர்ந்த முக்கியமான ஒரு போரியல் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் 2022ஆம் ஆண்டில் உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் புடின் மிக மிக நெருக்கமாக வந்திருந்ததாகவும், ஒரு சில நாட்கள் அந்த தாக்குதல் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் இல்லாவிட்டால் அணு ஆயுத தாக்குதல் ஒன்று உக்ரைன் மேல் இடம்பெற்றிருக்கலாம் என்றும், அதற்கு முழுமையான நிலையில் ரஷ்ய படைகளும் மிக நெருக்கமாக செயற்பட்டு வந்தார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் பிரிட்டனுடைய பிரதமர் லிஸ் ட்ரஸ்லின் வாழ்க்கை வரலாற்றின் அடிப்படையிலான இந்த புத்தகத்தில் இந்த விடயம் முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக உக்ரைன் மீது அவர்கள் எச்சரிக்கைக்காக அல்லது
பயப்படுத்துவதற்காக, அச்சமூட்டுவதற்காக அவர்கள் அணுவாயுத தாக்குதலை நடத்துவதாக புடின் குறிப்பிடவில்லை. உண்மையிலேயே ஒரு அணுவாயுத தாக்குதலை நடத்துவதற்கு அவர் முழுமையாக தயாராக இருந்தார். இறுதி நேரத்தில் அது கைவிடப்பட்டிருந்தது என்ற செய்தியை வெளியிட்டு உக்ரைனுக்கும் மேற்குலகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யா குறித்தும் புடின் குறித்தும் இந்த ஆய்வு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இன்றைய நாளில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.